பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் உங்களுக்காக படைத்தான். சும்மஸ்தவா இல ஸமா, பிறகு வானத்தை படைப்பதற்காக நாடி, ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத், 7 வானங்களாக அதை ஒழுங்குபடுத்தினான். அந்த அல்லாஹ் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி தொடர்ந்து 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பூமி தான் முதல்ல படைக்கப்பட்டது, பிறகுதான் வானம் படைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தஆலா ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் அல்லாஹ் தஆலா பூமியை அல்லாஹ் உருவாக்கினான். பிறகு செவ்வாய் புதனிலே அல்லாஹ் தஆலா பூமியிலே என்னென்ன பொருள்களெல்லாம் தேவையோ அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான். பிறகு வியாழன் வெள்ளியிலே அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, வானத்தை 7 வானங்களால் அல்லாஹ் தஆலா ஆக்கி முடித்தான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி சொல்லுகிறார்கள். அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் பூமி தான் முதலிலே படைக்கப்பட்டது அப்படின்னு அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பூமியை உருவாக்கும் பொழுது எந்த புகை ஏற்பட்டதோ அந்த புகையிலே தான் அல்லாஹ் தஆலா வானத்தை அல்லாஹ் உருவாக்கினான் என்பதாக அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இதில் உலமா பெருமக்களிலே பெருங்கொண்ட ஒரு கூட்டம் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி தான் முதல்ல படைக்கப்பட்டது, பிறகுதான் வானம் படைக்கப்பட்டது. இது எல்லாருடைய பல பேருடைய கருத்துக்கள் அதுதான். அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க, வன்னாசியாத்து சூறாவில் அல்லாஹ் தஆலா பேசியிருப்பதை வைத்து அவங்க வானம் முதலில் படைக்கப்பட்டது, பிறகு பூமி படைக்கப்பட்டது அப்படின்னு அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அந்த அளவுக்கு ஏற்புடையது கிடையாது. ஹஜரத் புகாரியில் ஒரு விஷயம் இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இந்த விஷயம் கேட்கப்பட்டுச்சு. பூமி முதல்ல படைக்கப்பட்டதா, வானம் முதலில் படைக்கப்பட்டதா? அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அல்லாஹ் பூமியை படைச்சதா சொல்லிட்டு அப்புறம்தான் வானத்தை அல்லாஹ் பேசுகிறான், சும்மஸ்தவா இல ஸமா. அப்போ எதுதான் முதலில் படைக்கப்பட்டது அப்படின்னு ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அப்போ ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, பூமியை தான் முதலில் படைத்தான், பிறகு அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்தான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் கூறியதை போல இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஞாயிறு திங்கள் இதில் அல்லாஹ் தஆலா பூமியை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான். பிறகு அல்லாஹ் தஆலா பூமியில் என்னென்னலாம் பொருள்கள் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா செவ்வாய் புதனில் அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். பிறகு அல்லாஹ் தஆலா வியாழன் வெள்ளியில் அல்லாஹ் தஆலா வானத்தை அல்லாஹ் உருவாக்கினான், 7 வானங்களாக அல்லாஹ் ஆக்கினான். பூமியை 7 பூமிகளாக ஆக்கினான், ஒன்றுக்கு கீழே ஒன்று, ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படின்னு சொல்லி இப்படி 7 பூமிகளாக அல்லாஹ் ஆக்கினான், 7 வானங்களாக அல்லாஹ் ஆக்கினான். வன்னாசியாத்து சூறாவில் சொல்லப்பட்டது இருக்குது, அது வானத்தை படைத்ததற்கு பின்னால் வல்லரத பாததாலிக்க தஹாஹா, அதுக்கு பின்னால் அல்லாஹ் பூமியை விரித்ததாக சொல்லப்படுகிறது. விரித்ததுன்னு சொன்னால் என்ன, அது தெரியணும்ல. அதுக்கு விளக்கம்தான் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துக்களிலே வன்னாசியாத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதாவது
அல்லாஹ் தாலா இருக்கிறானே, வானத்தை படைச்சிட்டேன், பூமியை படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஒரு டெமோ பார்த்தோம். பூமியில் வந்து நம்ம எல்லாமே வந்து படைச்சிட்டோம். இப்போ பூமியில் வந்து எல்லாம் சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கும்போது, அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா, அதெல்லாம் வந்து அந்த தஹாஹாவுடைய விளக்கம். அதாவது பூமியில் இருந்து தண்ணீரை அவன் வெளியாக்கினான், மேய்ச்சல் பொருளை வெளியாக்கினான். எசபுக்காக கேலியே மத்தா அல்லக்கும் வலிய நாமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் லாபம் கிடைப்பதற்காக, பலன் பெறுவதற்காக அல்லாஹ் தாலா இதையெல்லாம் செய்தான் அப்படின்னு அது விளக்கத்தை தான் அல்லாஹ் தாலா கூறுகிறான் அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த மாதிரி அந்த வன்னாசியாத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்திற்கு இவர்கள் அந்த மாதிரி விளக்கம் இப்படி சொல்லுகின்றார்கள். அப்போ மேக்சிமம் உலமா பெருமக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பூமி படைக்கப்பட்டதற்கு பிறகுதான் வானம் படைக்கப்பட்டது. வானம் படைக்கப்பட்டு அதில் அல்லாஹ் தாலா 7 வானங்கள், 7 வானங்களிலே உண்டான மலக்குமார்கள், அந்த 7 வானங்களிலே உண்டான பொருள்கள், அல்லாஹ் தாலா ஸ்பேஸை உருவாக்கியது. அந்த ஸ்பேஸிலே அல்லாஹ் தாலா இருக்கிறானே, நட்சத்திரங்களை உருவாக்கியது, கேலக்சிகளை அல்லாஹ் உருவாக்கியது, சுற்றும் கோள்களை உருவாக்கியது, சுற்றாத கோள்களை உருவாக்கியது. அல்லாஹ் தாலா கிராவிட்டி இல்லாமல் ஆக்கியது, பூமியை கிராவிட்டியோடு ஆக்கியது. பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் மஹ்லூகாத்துகள் வாழுவதற்கு தேவையான எல்லா பொருள்களையும் அல்லாஹ் தாலா எங்கே பூமியில் தான் அல்லாஹ் தாலா உருவாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு சயின்ஸு எவ்வளவோ வளர்ந்துட்டு எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் குரானுடைய வெளிச்சத்தில் நான் பலவாட்டி கூட சொல்லியிருக்கேன், பூமியை தவிர எங்கேயுமே வாழ முடியாது. இது குரான் பேசக்கூடிய சத்தியம், இது குரான் பேசக்கூடிய உண்மை. பூமியை தவிர உலகத்தில் வேற எங்கேயுமே வாழ முடியாது, எங்கேயும் வாழ. நிலாவில் போய் வாழ்ந்துடலான்னு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறானுங்க, செவ்வாயில் போய் ஆராய்ச்சி. நீ எங்கே வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எங்கேயும் வாழ முடியாது, பூமியில் மட்டும்தான் வாழ முடியும். அதனால தான் அல்லாஹ் தாலா பூமியுடைய டிசைனிங், அல்லாஹ் தாலா மனிதர்கள் மஹ்லூகாத்துகள் வாழ்கிற மாதிரி அல்லாஹ் தாலா அதனுடைய அமைப்பை அல்லாஹ் தாலா ஆக்கினான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் அனுப்பும்போது அல்லாஹ் வேற எங்கேயாவது இறக்கி விட வேண்டியது தானே, ஏன் பூமியில் கொண்டு வந்து இறக்கி விட்டான்? பூமியில் ஏன் இறக்கி விட்டான்னா இங்கே தான் வாழ முடியும், இதை விட்டா வேற எங்கேயும் வாழ முடியாது. இந்த பூமியில தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மண் இருக்குதே, சாதாரண மண்ணு கிடையாது. அல்லாஹ் தாலா இந்த மண்ணை கொண்டு மனிதனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் விளைவிக்கக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் அல்லாஹ் தாலா இந்த பூமியினுடைய மண்ணுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி தன்மையை அல்லாஹ் தாலா உருவாக்கி இருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு அறிவிப்பு இருக்குது. அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையிலே அல்லாஹ் தாலா மண்ணை உருவாக்கினான், ஞாயிற்றுக்கிழமையிலே அல்லாஹ் தாலா மலைகளை அல்லாஹ் உருவாக்கினான், திங்கள் கிழமையிலே அல்லாஹ் தாலா மரங்களை உருவாக்கினான். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என் கையை பிடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. சனிக்கிழமையிலே அல்லாஹ் மண்ணை படைத்தான், ஞாயிற்றுக்கிழமையிலே அல்லாஹ் மலைகளை படைத்தான், திங்கள் கிழமையிலே அல்லாஹ் தாலா மரங்களை படைத்தான், செவ்வாய்க்கிழமையிலே அல்லாஹ் தீமைகளை படைத்தான், புதன்கிழமையிலே அல்லாஹ் தாலா நூரை உருவாக்கினான், வியாழக்கிழமையிலே அல்லாஹ் தாலா மிருகங்களை அல்லாஹ் உருவாக்கினான், வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில அசர் தொழுகைக்கு பின்னால கடைசி நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில்தான் நாளை மறுமை கியாமத் நாளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைராவுடைய ஒரு ரிவாயத்து இருக்கிறது. ஆனால் நான் இந்த ரிவாயத்தை சொல்கிறதுக்கு ஏன் யோசித்தேன் அப்படின்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரிவாயத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாமா காபு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய கலாம் இது. இது வந்து அதை வந்து மர்ஃபூவாக தவறுதலான முறையிலே இது சொல்லப்பட்டது அப்படின்னு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ
ஆக மொத்தத்தில் இப்படி பார்க்கும்போது மேக்சிமம் உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, பூமி உருவாக்கப்பட்டதற்கு அப்புறம்தான் வானம் உருவாக்கப்பட்டது. இந்த எல்லாமே அல்லாஹ் தாலா மனிதர்களுக்காகத்தான் அல்லாஹ் தாலா உருவாக்கி கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், "ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ." பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே அது உங்களுக்காக தான் படைக்கப்பட்டது. சும்மஸ்தவா இல சமா. பிறகு வானத்தை எல்லாம் படைப்பதற்காக நாடினான். வானமும் நமக்காக தான் படைக்கப்பட்டுச்சு. ஃபசவ்வாஹுன்ன சபா சமாவா. பிறகு அந்த வானத்தை 7 வானங்களாக அவன் வடிவமைத்தான், அதை ஒழுங்குபடுத்தினான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 3 நாளாக இந்த ஆயத்துக்கு உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லியாச்சு. பிறகு அல்லாஹ் தாலா இது கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. ஹலீஃபானா யாரு அது தெரியணும்ல. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா அதை தான் சொல்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்பெற. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.